அதில் லைஃப் ஆஃப் நீங்கள் பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இல்லைங்க ஸ்டார்டிங்கில் வெயிட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கேட்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணுறோம். இந்த வீடியோஸ் வரும்போது நாங்கள் ஷார்ட் ஃபிலிமே இதில் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லீக் இருப்பாங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஒரு காதை தர நான் டேரெக்டாக இமேஜ் பண்ண வந்துருங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர் இல்லாத மட்டும் இருக்கு. அதுக்கு என்ன கமெண்ட் உங்களுக்கு பாருங்க. லைஃப்ல தான் லவ் அட்லாஸ்ட் நோட்ஸ் ஏதாவது வந்து இருக்கட்டும் தானே அட்மிட். அவன் கேட்கறது நல்லது. வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல பரவாயில்ல, நோ ஏப்ரல் ஃபுல் தேங்க்ஸ். இல்லைங்க, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. இன்னொன்னு இருக்கு, சாப்பிடுங்க. ஜெனரலா ஐஸ்கிரீம் சாப்பிடறது இல்ல, என் குரலுக்கு அது ஒத்து வராது. பரவாயில்ல, சாப்பிடுங்க பாகா. காலிக்கப்பா கொடுத்துருக்கானே. ஏப்ரல் ஃபூல். ஓ, இந்த ரீல் தானா? ஆக்சுவலா சுத்தமா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த படத்துல ஒரு அப்படிதானே. ஏதோ சும்மா ஏதோ வேற ஏதோ ஒரு ஃபன்னா பண்ணிருப்பாங்க. ஐஸ்கிரீம் நான் சொல்றது ஐஸ்கிரீம்ஸ்ல நடக்கும். எக்ஸ்கியூஸ் பாப்போம். இது வாஸ்கேஷ் இலவச ஜோதிடர் உளுதூர்பேட்டை உலகநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க அருமையான பேர்? ஸ்ரீ முருகேசன். நல்லது சார். உங்க டேட் ஆஃப் பர்த்? 15/8/1952. நல்லது சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க, கல்யாணம் ஆகலையா? நல்லது சார். எந்த இடத்துல இருந்து கால் பண்றீங்க சார்? தக்கோலம் அரசு மரத்தாண்டா சுடுகாட்டுல. அப்படிங்களா சார்? உங்க ராசி பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரியாது. அப்படிங்களா? உங்க கூறு குண்டால எங்க கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிடுச்சு சார். உண்டாமான தேவையா உள்ள உனக்கு சோச்சியம்ல சோச்சியம் தெரிச்சு உள்ள ஒழுங்கா வேலை பார்த்து வளர்ச்சி கெட்ட வார்த்தையில ஆக்சுவலா இது நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தா இது நான் வந்து சேவ் பண்ணேன். நம்ம பசங்க யாராவது சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி வாய்ஸ் மக்கள் வீடியோ பாவத்தை உனக்கு என்ன கீழே நம்ம தலைங்க சூப்பரா ரேட் பண்ணியிருந்தேன். டேரக்டர் பண்ணியிருந்தாரு. பாட்டு போட போறேன். வேணாம் ட்ரை பண்ணாப்ல லாஸ்ட்ல ஒரு மாதிரி சவுண்ட் வந்துருச்சு. தம்பி வந்து ஏந்து போயிட்டாப்ல. முடிச்சுல சவுண்ட் போயிட்டாருல, என்ன ஏந்து போயிட்டாரு. கலைஞர் டிவில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன். கலைஞர் டிவில இருந்தா சொல்லுங்க மேடம். உங்க வைஃப் இங்க வந்திருக்காங்க குழந்தைகளை கூட்டிட்டு. ரேஷன் கடைக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனா. அவங்க போய் சொல்றாங்களா? சீனி பருப்பு ஆயில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. என்ன காரணம்? இன்ஸ்டாகிராம்ல ஒரே ரீல்ஸா போட்டுட்டே இருக்கா, அதான் காரணம். சரி, ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா ஒரு போன் 2 போன் அடிக்கலாம், 200 போன் அடிக்க. டெய்லி சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்றா.
வீட்டில் ஒரு வேலையும் செய்யறது கிடையாது மேடம். நல்லா பிரியாணி நல்லா தின்னுட்டு நல்லா மேக்கப் அடிச்சுட்டு வீட்டில் நல்லா தூங்குறது இப்படி செஞ்சு எப்படி மேடம்? எனக்கு புரியுது. நல்ல சுத்தமா மண்டையை கழுவி அனுப்பி விடுங்க மேடம். குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். அதுக்கு இல்லாம உங்ககிட்ட வரலாமா? உங்ககிட்ட வந்து ஜோலி முடிஞ்சிருமே. ஐயா அப்பா வேற கூட்டு போயிருக்கா. ஐயா அப்பா பாருங்க ஓனாமா இருக்காரு பாருங்க. நான் கலைஞர் டிவில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் மோட்டிவேட்டிங் மை ஃப்ரெண்ட் பி லைக் இல்ல புரி இல்ல இல்ல சாரி பச்சை மோட்டிவேஷன் பண்ண சொன்னா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தோத்துதான் போறது. பரவாயில்ல, சின்ன பையன் நல்ல நக்காதான் சொல்றான். ஏன்னா தோல்வி வர வரதான் இருக்கேன். நிறைய ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல கூட ஒண்ணு இருக்கு. உனக்கு ஸ்கூல் வாங்குற அளவுக்கு வசதி இல்ல. அது இல்லடா, நீ ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போயிருந்தா நான் எங்க இருக்க போறேன்? அப்ப நீங்க இருக்கேன்னா இன்னைக்கு ஸ்கூல் இல்ல, அப்படிதானே? இன்னைக்கு நாளைக்கு எப்பவுமே ஸ்கூல் அங்கதான் இருக்கும். நான் தான் ஸ்கூலுக்கு போகணும். நீ போவியா மாட்டியாடா? போறதுக்கு அவசியம் இல்ல, ஆனா போகாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா காரணம்? இன்னைக்கு சாட்டர்டே. இது நீ அப்பயே சொல்லிருக்காங்க. எவனா வசதி எழுதி கொடுத்தது? தேவலாம் ரிலேட்டிவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பண்ணிட்டு கீழே காமெண்ட். ஹலோ கைஸ், இருக்கீங்களா ஆல் chatல யாராவது? बेबी लड़ पे बैठ जाओ आके। ஏன்டா ஒம்போது தாயலி மாதிரி பேசுற? बैठो ना लड़ पे। लड़ पे बैठो ना, थोड़ा तेल लगा लेना चूत में। नहीं होगा तो गुटखा थूकेंगे तुम्हारी चूत में। सारी चूत लाल हो जाएगी बहन की இந்த இந்திய ஒம்போது தாயடியா பசங்க திருந்தவே மாட்டேனுங்க போல. हाँ ना, कान में भी लन डालूंगा, बैठ जाओ, चोर चोर से डालूंगा। தமிழ் பசங்களா யாரும் தெரியல. பேக்ரவுண்ட்ல வாட்டிகன் சொல்லி பாடி பண்ணாரு. லாபி ஆஃப்டர் 10 PM. ஆக்சுவலா நான் பிஜிஎம் விளையாடுறாள் தான். ஆனால் இப்போ விளையாடுறது கிடையாது. ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடிட்டு பிடிச்சித்துல பிஜிஎம்ஏ விளையாடாங்க. பிஜிஎம்ஏ போட மாட்டேன். ஃப்ரீ ஃபயர்லாம் கட்டன்ட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎஸ் போனீங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் பிஜிஎம்ஏ வந்து மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு சிஎஸ் தெரியாது. அப்போ வந்து பிஜிஎம்ஏ விளையாடுறவங்களுக்கு தெரியும், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான் சொல்லுவேன். பேசுமா. ஹலோ, பேசுமா. நான் சாய்பாபா பேசுறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வேணும்? அந்த மனுஷனை அவர் அந்த மனுஷன் போய் நீங்க போன சாமிதான் நம்ம ஒரு அளவு இந்த அளவுக்குலாம் போனீங்கன்னா அவ்வளவுதான் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு என்ன சொல்றது தெரியல. ஆட்சிக்கு வந்தா எந்தெந்த மாதிரியான வரைமுறைகளை வச்சிருக்கீங்க? நம்ம ஆட்சிக்கு வந்தா அரசு வேலை எல்லாருக்கும் கட்டாயம் உண்டு. சம்பளம் 20,000 தான் தருவேன். அதை நீ செலவு பண்ணி காட்டிரு. மருத்துவம் இலவசமா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்ட போடு. எல்லா அரசு அதிகாரியும் உங்களே அங்க கொண்ட போடு. இலவசமா பண்ணி தருவேன். நீ எப்படி செலவு பண்ணி பண்றன்னு நான் பாத்துறேன். பால், மாட்டு பால் என் பிள்ளைகளுக்கு குடுறா. எல்லாம் 2 லிட்டர் 3 லிட்டர் குடுறா. முட்டை தின்றா, சோறு தின்றா, எல்லாம் இலவசம். அப்புறம் எப்படி நீ செலவு பண்ணுவ? எப்படி செலவு பண்ணுவேன்? அம்புட்டும் சேவிங்ஸ். உனக்கு படிப்பு வரலையா? ஐயா எனக்கு ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமா? பைக் எடு, ஊர் சுத்து வந்து 6 மணிக்கு முன்னாடி நெல்லு. 500 ரூபாய் சம்பளம் உனக்கு. எல்லாத்தையும் வந்து அரசு மயம் இதே மாதிரி இருந்தா எங்க அண்ணா வராரு, விஜய் வராரு. ஏன்னா இது நான் வந்து சொல்றேன். இருந்தாலும் சொன்னா சொல்றேன். சின்னத்துக்கு என்ன போட்டு பிடிக்கும். ஏன்னா நான் விஜய் ஃபேன், விஜய் அண்ணா ஃபேனாக இருந்தது சொல்றேன். உங்களை மாரி நானும் விஜய் எனக்கு ஒரு தம்பி மாரி தான். நம்ம தானே போட்டு போடணும். இப்போ எனக்கு கிடையாது ஓட் லிஸ்ட் இப்போ சொன்னோம். இருந்தாலும் சொல்றேங்க, போட்டு போடுங்க. பெரிய அண்ணா என்னோட எனக்கு அண்ணனா வர வந்து ஓட்டு
ஆன்டிஸ் தாத்தா பாட்டிஸ் அக்கா எங்கள் அக்கா ஒன்று போகும் எனக்கு விஜயனுக்கு அது விசிச்சுன்னு இதெல்லாம் விஜய் பண்ணி வச்சுருக்காங்க அழகா பாருங்க காமெடிக்கு எப்படி இருக்கா ஃபுல் டான்ஸ் வீடியோ லிங்க் அட பாவீங்களா டே பாய்ஸ் உங்களை என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னடா சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க டீமை முதல்ல வதக்கணுங்க டீம் வச்சு சேர்த்துறாங்க ஒழுங்கா சேவ் பண்ணுவீங்களானா இந்த டான்ஸர் பொம்பளை பிள்ளை வீடியோ தான் இது யார் சேவ் பண்ணி எடுத்தது வந்துச்சு பாருங்க நம்ம இது வந்துச்சு பாருங்களா டிவிக்கே தெரியுதா டிவிக்கே வந்துச்சு பார்த்தீங்களா தெரியுதா சொன்ன டிவிக்கே வந்துச்சு பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கேன் என்கிட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நான் சேவ் பண்ணேன் எனக்கு தேவை லாஸ்ட்ல எனக்கு இதுதாங்க கிடைச்சது பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஒரு ஃப்ரீயா கொடுப்பாங்க எதுல வாங்கினா பூர்விகா பிளேஸ் வேற எங்களை டீனகரோட வாங்க நீங்களும் வந்து பண்ண செக் பண்ணி பாருங்க நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு ஏப்ரலுக்குள்ள வாங்க சொல்லியிருந்தாங்க ஆனா நான் ஏப்ரல் 1 தான் போயிருந்தேன் வாங்கிட்டேன் எப்படியோ மார்ச்ல வாங்கினாங்க நான் ஏப்ரல்ல வாங்கினேன் நல்ல ப்ரைஸ்ல கிடைச்சது ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இன்னொரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க ஒரு ஃபேமிலி பர்சன் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது எப்படின்னா நம்ம அவங்க கிட்ட போனா நம்ம அவங்க ஃபேமிலி ஆகிட்ட மாதிரி அதாவது அவங்க கூட நம்ம கூடியே தான் இருக்காங்க எந்த ஹெல்ப் பண்ணாலும் செய்றாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்றா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன் ஏதாவது ஒரு ஹெல்ப்னா கூட கேட்குறாங்க அது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் குமார் ஒருத்தர் வந்தாரு சரியான எம்ப்ளாயிங்க அவர்தான் ஒரு விஷயத்தையும் நம்மளை கேட்டுக்கிட்டு தான் செஞ்சாரு இந்த பாக்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வரும் இந்த லேப்டாப்பு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாமா ஒரு தடவை நீங்கள் எல்லாருமே கேட்பாங்க ஆக்சுவலாக ஒரு தடவை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப் கேட்பாங்க மற்ற கடைகளில் சொல்கிறேன் புதுக்கியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5 தடவை கேட்பாங்க 5ஆவது தடவை அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உங்ககிட்ட தான் உரிமை இருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அவங்க வந்து விட்டுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டப் பண்ணி தராங்க அதுலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே எல்லாமே பண்ணி கொடுத்தாரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் எங்க கூட ஓகே நான் பூரிக்காக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன் நான் நீங்கள் வேணா நீங்கள் எல்லாமே ட்ரைனிங் பூரிக்காங்க ஆக்சுவலாக இன்னொருத்தையும் சொல்லணும் இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இப்போ ரீசெண்டாக டிஎன் கம்ப்யூட்டர்ஸ்னு கடை இருக்கு ஆக்சுவலாக போய் நான் கேட்டேன் லேப்டாப்க்கு தான் கேட்டேன் ஆக்சுவலாக லேப்டாப் வந்து நான் வாங்கணும் எனக்கு இஎம்ஐ பண்ணிட்டு இதுக்கு நான் சரி போனேன் பஜாஜ் இஎம்ஐ அந்த இஎம்ஐ இருக்குன்னாங்க அவங்க கிட்ட நான் போய் போட்டா எனக்கு அக்செப்ட் ஆகலை அதாவது ஒர்க் ஆகலன்னு இதே நான் இந்த லேப்டாப்பா பூர்விகால போட்டேன் எனக்கு ஒர்க் ஆகுது அது எப்படி அதே ஃபினான்ஸ்ல தான் போட்டேன் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படி உங்ககிட்ட இருக்கிறது ஃபால்ட்டா என்கிட்ட இருக்கிறது ஃபால்ட்டா ஓகே பார்ப்போம் வீடியோ நல்லா இருந்தா பார்ப்போம் நான் அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன் விஜய் த மேன் ஆஃப் டிசிப்ளின் டிசிப்ளின் சொன்ன உடனேவும் எல்லாரும் அவருடைய பர்சனல் லைஃப்குள்ள தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா யதார்த்தம் என்னன்னு தெரியுமா ஒரு பர்சன் எவால்வேட் ஆகி வெளியே வரும்போது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நானு அவருடைய எஜுகேஷன் விஜய் எனக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதுல எல்லாத்தையும் ஒரு அசால்ட்டா தட்டி விட்டு போயிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயத்த அசால்ட்டா தட்டுறாரு 41 பேர் செத்தது மட்டும்தான் அவரோட மனசுல என்னமோ இருக்கு மத்ததெல்லாம் மற்ற விஷயத்துல அவரை பத்தி என்ன தப்பா சொன்னாலும் தட்டி விட்டு போயினே இருக்கிறாரு அந்த மாதிரி நம்மளே நம்ம லைஃப்ல இருந்தோம்னா நம்ம ஜெயிக்கலாம் இதுல இருந்தாலும் தத்துவ நான் சொல்றேன் ப்ரோக்ராம நேர்ல போய் பார்த்திருக்கேன் அந்த இடத்துல அவர் என்ட்ரி கொடுக்கும் போது சரியான டைம்ல எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம உள்ள வந்தாரு அளவா பேசினாரு அந்த இடத்துல அரசியல் பேசவே இல்லை குறிப்பா அந்த இடத்துல விசில் சத்தம் கேட்கவே இல்லை அந்த இடத்துல ஒரு டெக்கோரம் இருந்துச்சு ஒரு டிக்னிட்டி இருந்துச்சு ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு மனுஷன் காலையில 9 மணிக்கு ஸ்டேஜ் ஏறி சாயந்தரம் 7:30 மணி வரையும் நின்னுகிட்டே இருந்தாரு அப்படின்னா வெறும் பாடி மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த இடத்துல பத்தாது எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இந்த பாடியும் மைண்டும் சேர்ந்து சிங்க் ஆகி இந்த மாதிரி டிசிப்ளினாவும் டெடிகேஷனாவும் நிக்க முடியும் ஓகே அண்ணனோட வீடியோட முடிச்சுக்கலாம் அண்ணன் வந்து கடைசி பண்ண மாதிரி நம்ம கடைசி
இது நான் டாடா பாபா டேக் பாய். அதோட நாளைக்கு இந்த லேப்டாப்போட ரிவ்யூவோட ஒரு சந்திக்கிறேன். அது உங்களோட விடைபெறுவது உங்கள் லைஃப் ஆஃப்